இதில் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட பாஜகவில் இணைஞ்சிட்டாரு, பாஜக ஆளாக முழுவதுமாக மாறிட்டாருன்னு புரிஞ்சுக்கலாமா சார் இந்த விவகாரத்தில்? இல்லை, பாஜக ஆளாக அவர் மாற மாட்டார். இங்கேருந்தே அவர் வந்து என்னென்னா, பாஜகன்றது ஹோல்சேல், அந்த சரக்கை வாங்கி விற்பார். இந்த கஞ்சா வியாபாரிலாம் இருக்காங்கல்ல, அவன் வந்து ஹோல்சேலாக இப்போ சென்னையில் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு சப்ளை பண்ணுவான். புரியுதா? அவன் ஒரு 10 பேரை வச்சு விற்பான். அப்புறம் வேறு 10 பேர்கிட்ட சம்மந்தமாக அது நேரடி வியாபாரமாக இருக்கும். வேறு இப்போ தாம்பரம் இந்த பக்கம் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அவன் வந்து நீ வந்து விற்கிறன்னா இவன் காசு கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க. அந்த கஞ்சா வியாபாரி கீழே இருக்கவங்க தான் இவங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் எடப்பாடியார். எடப்பாடியார் பிஜேபி ஓனர் கிடையாது, அவங்ககிட்ட சரக்கு வாங்கி விற்கிறவர் தான் இவர். இப்போ இதில் அன்புமணி அவருடைய நிலைப்பாடு எப்படி சார்? அது உங்களுக்கு? அன்புமணி அவர் ஒரு வியாபாரி தான். அவரும் இதில் ஒரு வியாபாரி எல்லாமே அவங்ககிட்ட ஹோல்சேல் சரக்கு அவங்ககிட்ட தான் வாங்குவாங்க. ஹோல்சேல் சரக்கு நீங்கள் கஞ்சா வியாபாரின்னு சொன்னால் அது உதாரணத்துக்கு, இது வந்து ஒரு துணி வியாபாரின்னு வச்சுக்கோங்க. சூரத்தில் வந்து குஜராத்தில் சூரத்தில் வந்து துணி வாங்கிட்டு வந்து பிட்டு பிட்டாக கிழிச்சு விற்பாங்க, ஜாக்கெட் பிட்டு. அந்த மாதிரி இவங்க பூராமே அதுதான், சூரத்தில் துணி வாங்கி விற்கிற ஆட்கள் தான் எடப்பாடி, அன்புமணி.